தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னையில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. சென்னை புறநகர் பகுதிகளான மதுரவாயல், பூவிருந்தவல்லி, குன்றத்தூர், மாங்காடு, திருவேற்காடு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் தாமரைக்கனி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தாமரைக்கனி, உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளுக்கு மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறதாகவும், அதுபோல மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் 5ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் எனவும், இதனால் அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை குவியும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றைய நிலையை பொறுத்த வரைக்குமே இன்று மாலை அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஒரு 7 மாவட்டங்களுக்கு லேசான இடியுடன் கூடிய மழை பெய்யும். அதாவது சென்னை, திருவள்ளூர், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரங்கள்ல லேசான இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் காரணமாக தற்போது சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகள், அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் நுங்கம்பாக்கம், அண்ணா நகர், கோடம்பாக்கம், அண்ணா சாலை, மெரினா, புறநகரை பொறுத்த வரைக்கும் பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது லேசான மழை பெய்து வருகிறது. மேலும் இந்த பெரம்பூர் இந்த மாதிரி பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. என அடுத்த 7 நாட்களுக்கு இந்த பகுதிகளில் அடுத்தடுத்து லேசான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது மழையானது பெய்து வருகிறது. வானிலை மையம் அறிக்கையின் பொறுத்த வரைக்குமே மீனவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையானதும் விடப்பட்டிருக்கிறது. குறிப்பா தமிழக கடலோர பகுதிகளில் 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மன்னர் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதி மற்றும் அதனை சுற்றியுடைய குமரி பகுதிகளில சூறாவளி காற்றுடன் மணிக்கு 30 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தின் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும், அதுபோல அந்த பகுதிகளில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி தாமரைக்கனி.